ஏன் இருக்க? என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்காங்க. அவளுக்கு வந்து குழந்தை இல்லை, ரொம்ப அழுதுச்சே இருந்தா ஃபோன்ல. எனக்கும் மனசு கஷ்டமா இருக்கு. மனசு கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. குழந்தை இல்லைன்னா என்ன, பைபிள்ல பார்க்கும்போது ஒருத்தங்களுக்கு வந்து ரொம்ப வருஷமா குழந்தை இல்லை, ஒரு 15 வருஷமா இருக்கும் குழந்தை இல்லாம இருந்தாங்க ஒருத்துவோம். ஆனா ஆலயத்துல போய் அவங்க என்ன செஞ்சாங்க, ஜோம் பண்ணாங்க, அழுதாங்க, மனம் கசந்து அழுது தேவசமுக்கு கண்ணீர் தான் விட்டாங்க. ஆனா ஆண்டவர் அவங்களுடைய விண்ணப்பத்தை ஜெபத்தை கேட்டாங்க, ஒரு பொருத்தனை பண்ணாங்க. இந்த பிள்ளைய எனக்கு ஒரு குழந்தை தந்துருந்தா நான் உமக்காகவே வளர்ப்பேன் ஒரு பொருத்தனை பண்ணாங்க. ஏசப்பா குழந்தை உடனே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க துக்கமுகமா இருந்ததுலேருந்து பைபிள போட்டிருக்குது. ஆளுக்கு ஜெபிக்கும் போது கர்த்தர் சாமுவேல்னு சொல்லி ஒரு பையனை கொடுத்தாங்க. அவங்க பொறுத்து அந்த ஒரு பையனோட ஆண்டர் விடல, ஆலயத்திற்கு விட்டதுக்கு பிறகு மீதி 5 பிள்ளை எஸ்ட் ஆண்டர் கொடுத்துட்டாரு. 6 பிள்ளை மொத்தம். அவங்க 15 வருஷம் குழந்தை இல்லாம இருந்தாங்க. ஆலயத்துக்கு போன பிறகு ஆலயத்திற்கு மனங்கசந்து அழுது பிறகு கர்த்தர் பிள்ளைகளை 6 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். உன் ஃப்ரெண்டு ஆலயத்திலே ஜெபிக்க சொல்லு, மனம் கண்ணீர் எல்லாம் தேசம் ஊத்த சொல்லு, ஆண்டவர் தருவார் கண்டிப்பா. அவர் கைவிட மாட்டார். சரி, அழாத, மனசு கஷ்டப்படாத. கண்டிப்பா தான் நான் சொல்றேன்.